வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மகாராஷ்டிராவில் ஒரு மேஜிக்கல் வெற்றியை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி. இந்த வெற்றியில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறது, இந்த வெற்றிக்கான காரணங்கள் என்ன அப்படிலாம் பல காரணிகள் பேசப்பட்டாலும் முதன்மையான ஒரு காரணமாக இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் சிவசேனாவிலிருந்து பிரிந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி அமைத்து முதலமைச்சராக அங்கே ஒரு மைனாரிட்டி அளவில் தான் அவருக்கான பலம் இருந்தாலும் பாஜகவுடைய ஆதரவோடு சரத்பவாரிடமிருந்து பிரிந்து வந்த அஜித் பவாரோடு சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்தி வந்தார். இந்த தேர்தல் என்பது அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஒரு ஷிண்டே யார் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அவருடைய பயணம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அரசியல் பயணம் அப்படிங்கிறது. அதற்கு முன்னதாக மகாராஷ்டிரா ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு நம்ம மும்பையை குறிப்பிடுவோம். நிறைய மில்லியனர்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 386 மில்லியனர்ஸ் மும்பையில் வசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அது ஜப்பானுடைய தலைநகர் டோக்கியோவை விட, சிங்கப்பூரை விட கூடுதலான மில்லியனர்ஸ் வசிக்கக்கூடிய ஒரு மாநகரமாக மும்பை இருக்கிறது. அது மட்டுமல்ல, மகாராஷ்டிராவே அரசியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு மாநிலம். அப்படி ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை பிடிப்பதும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அளவுக்கு உயர்வதும் என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அதிலும் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்த ஒருத்தர் முதலமைச்சராக அங்கே வந்திருக்கிறார். ஏக்நாத் ஷிண்டேவுடைய அந்த அரசியலை கொஞ்சம் அப்படி பின்னாடி போய் பார்த்தோன்னா இன்றைக்கி அவருடைய வெற்றி என்பதையும் நம்ம சேர்த்தே பார்க்க முடியும். அவர் தானே பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தவர். தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு, வருமானத்திற்காக ஆட்டோ ஓட்டுநராக தான் தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு தானே பகுதியில் அப்போது இருந்த சிவசேனாவுடைய தலைவருடைய அந்த வழிகாட்டுதலில் அவர் சிவசேனாவுக்கு உள்ளே வருகிறார். வந்த பிறகு முதல் தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தான் அவர் வெற்றி பெறுகிறார். அதுதான் அவருடைய அரசியல் பயணத்திற்கான முதல் தொடக்கம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கான வெற்றிகளை அவர் பெறுகிறார். 2004 தொடங்குகிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட தொடங்குகிறார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 2009, 2014, அதே போல் 2019, இப்போ 2024 வரைக்கும் அவருடைய வெற்றி என்பது தனிப்பட்ட முறையில் தேர்தல் வெற்றியாக தொடரக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருந்த ஒருத்தர் முதலமைச்சராக மாறக்கூடிய அந்த ஒரு டிராவல் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியது. முதல் தேர்தல் அவர் வெற்றிங்கிறது 1997 அந்த உள்ளாட்சி தேர்தலில் பொறுப்புக்கு வருகிறார். அதுக்கு பிறகு தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு. கடைசியாக 2019 வெற்றி பெற்ற போது உத்தவ் தாக்கரேவுடைய அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றிருந்தார். அதுக்கு பிறகு தான் அதிலிருந்து பிரிந்து உத்தவ் தாக்கரேயிடமிருந்து தனியாக அணியாக சென்று சூரத்துக்கு போயிட்டாங்க. அந்த வரலாறுலாம் நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம். சூரத்திற்கு போய் அங்கே பாரதிய ஜனதா கட்சி குஜராத்தில் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல அவர்களுடைய ஆதரவோடு, அஜித் பவார் ஆதரவோடு மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ ஃபட்னவிஸ் இவர் தான் முதலமைச்சர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக இந்த காலங்களையும் நிறைவு செய்திருக்கிறார். இதுக்கு முன்னதாக பால் தாக்கரே மீது இருந்த மிகப்பெரிய ஒரு அரசியலில் அவர் தான், பால் தாக்கரே தான் ஷிண்டேவுக்கு குரு. பால் தாக்கரே உங்களுக்கு தெரியும், இந்துத்துவ கொள்கைகளை மிக அழுத்தமாக எடுத்து சென்ற ஒருத்தர் அப்படிங்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தர் கோஷத்தை முன்வைத்துட்ருப்பார். அங்கே தமிழர்கள் அங்கேருந்து வெளியேறணும், பிகாரிகள் வெளியேறணும், மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கே அப்படின்றதெல்லாம் முன்வைத்த ஒருத்தர். இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாகவே கூட மராத்தா முகமாக ஷிண்டே தான் பார்க்கப்படுகிறாரு. அதே போல் சிவசேனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிகளிலும் கூட ஷிண்டேவுடைய வெற்றி என்பது இந்த முறை அதிகமாக இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே அரசியலில் பலரும் பல இடங்களில் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாநிலத்தினுடைய ஏக்நாத் ஷிண்டே யார், தமிழ்நாட்டினுடைய ஏக்நாத் ஷிண்டே யார் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வரும். அப்படி அவர் சொந்த கட்சிக்கு துரோகம் செய்தார் அப்படிங்கிற இடத்துலேருந்து, அல்லது அவரை வைத்து ஒரு கட்சியை உடைத்தார்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்துலாம் அரசியல் விமர்சனங்கள் வரக்கூடிய அளவுக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு பெயராக ஏக்நாத் ஷிண்டே மாறினார். அந்த இடத்துல இருந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை பெற முடியாத ஒரு இடத்துல அடுத்த 6 மாதங்கள் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் வெற்றியை அந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. அந்த கூட்டணியுடைய வெற்றியில் பிரதான பங்கையும் கூட இவர் வகிக்கிறார்.
ஏக்நாத் ஷிண்டேவுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொன்னார் இல்லையா, அவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்துவிட்டாலும், பொறுப்புகளுக்கு வந்துட்டாலும், 97லேயே உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு வந்துட்டாலும் 2000வது ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட துயரங்களால் பின்னடைவில் இருந்தார், அல்லது மன ரீதியாக கொஞ்சம் அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கடுமையான மன நெருக்கடியில் இருந்தார் அப்படின்லாம் கூட செய்திகள் உண்டு. ஏன்னா 2000வது ஆண்டில் போட் ட்ரிப்பில் அவருடைய 2 குழந்தைகள் மூழ்கி இறந்துறதாக ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதில் அவருடைய 11 வயது மகன், 7 வயது மகள் அப்படின்னு 2 பேரை அவர் இழந்துறாரு. அதுக்கு பிறகு ஒரு கடுமையான மன நெருக்கடியில் இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு பெருமளவுக்கு அரசியலில் ஈடுபடாத ஒருத்தராக இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய ஒரே மகன் இப்போதும் இருக்கிறார், அவரும் அரசியல் இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட. அவர் ஒரு டாக்டர், மருத்துவராக இருக்கக்கூடிய, ஆர்த்தோபெடிக்கல் சர்ஜனாக இருக்கக்கூடியவர். அவரும் இப்போ தேர்தலில் இருக்கிறார். இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதுக்கு பிறகு அங்கிருந்து வரக்கூடிய இடத்துல இருந்து தான் இந்த தனியாக உத்தவ் தாக்கரே கிட்டேருந்து பிரியறதுக்கு முன்னதாகவே பால் தாக்கரே கிட்ட அவருக்கு ஒரு இடம் கிடைக்குது. அது எப்போ கிடைக்குதுன்னா, ராஜ் தாக்கரே தனியாக பிரிஞ்சு போய் மகாராஷ்டிரா நவநிர்மான் ஆரம்பித்த பிறகு சிவசேனாவில் இவருடைய இடம்ங்கிறது ரொம்ப வலுவடைகிறது. ஏக்நாத் ஷிண்டேக்கான ஒரு இடம் உருவாகிறது. தன்னை அங்கே வந்து ரொம்ப அதிகமாக ஒரு இடத்துக்கு பொருத்திக்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு அங்கே வருகிறார். அதுலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தேர்தல் எப்படி வெற்றி அடைந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பால் தாக்கரேயுடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கிறார், இன்னொரு பக்கம் அவர் காங்கிரஸ் கட்சியோடையும் சரத்பவாரோடையும். சரத்பவார் வந்து இந்தியாவுடைய டாலஸ்ட் லீடர்னு பார்ப்பாங்க, அரசியலில் மிக அனுபவம் வாய்ந்த ஒருத்தர். அவருடைய வியூகம் உள்ளிட்ட அம்சங்களும் மிக பெரிதாக இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அவர்கள் இருக்கக்கூடிய அணியை தோற்கடித்தது மட்டுமல்ல, ஸ்ட்ரைக் ரேட் அப்படி வச்சுருக்கிறாங்க. இப்போ சிவசேனாவுடைய சேனா வெர்சஸ் சேனாங்கிறது ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக இருந்தது. யார் சிவசேனாவுடைய உண்மையான தலைவர், யாரிடம் சிவசேனா இருக்கிறது, அல்லது சிவசேனா அமைப்பினுடைய அல்லது பால் தாக்கரேனுடைய கொள்கைகளை வழிநடத்தி செல்லக்கூடியவர் யார், அரசியல் வாரிசு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதற்கான விடையாகவும் கூட இந்த தேர்தலை ஷிண்டேவுடைய ஆதரவாளர்கள் மகாராஷ்டிராவில் பார்க்கக்கூடியதை பார்க்குறோம். சேனா வெர்சஸ் சேனாவில் இந்த பக்கம் சிவசேனா திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா இருந்தது. அதற்கு தான் சிம்பல் கொடுக்கப்பட்டது, சிவசேனாவுடைய சின்னம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரே எதிர்முனையில் இருக்கார். அவர் வந்து தனித்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து போட்டியிடக்கூடிய சூழலை பார்த்தோம். இவர் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 81 இடங்களில் போட்டியிட்டு 57 இடங்களை வெற்றி பெறக்கூடியதாக பார்க்குறோம். இந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த 6 மணி அளவில் இருக்கக்கூடிய செய்தியாக பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் போட்டியிட்டதில் வெற்றி பெற்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% மேலாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஷிண்டே அணி. அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரேயுடைய வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது 92 இடங்களை போட்டியிட்டது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா. அதில் 20 இடங்களை மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 21.7% தான். அப்போ இந்த ஒட்டுமொத்தமாகவே அந்த கூட்டணியுடைய ஸ்ட்ரைக் ரேட்டே ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் 14.7%. என்சிபி சரத்பவார் தலைமையிலான இருக்கக்கூடிய அந்த அணியினுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 11.6%. இவ்வளோ தான் இருந்தது. பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி எப்படி சாத்தியப்பட்டது? இதில் பிரதமருடைய ஒரு ட்விட்டர் பதிவும் கூட பார்க்கலாம். குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அவர். இந்த வெற்றிங்கிறது குட் கவர்னன்ஸ்க்கான வெற்றி அப்படிங்கிறாரு. கவர்னன்ஸில் லீடர்ஷிப்பில் இருந்தது ஏக்நாத் ஷிண்டே தான். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் குறைந்த கால அளவில் மக்கள் நம்பிக்கை பெறக்கூடிய இடத்திற்கு ஏக்நாத் ஷிண்டே மாறி இருக்கிறாரா? மராத்தா முகம் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் தான் மராத்தா முகமாக அறியப்பட்டார். அதே நேரத்தில் பெண்கள் வாக்குகள் பெருமளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரும் ஒரு நம்பிக்கை அல்லது பெருமளவு செல்வாக்கை கொடுத்துருக்குன்னு பார்க்க முடியும். ரொம்ப குறிப்பாக பார்க்கணுன்னா கடந்த 5 தேர்தல்களில் கிட்டத்தட்ட 99லேருந்தே பார்க்க முடியும். 1999 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு 2004, 2009, 2014, 2019, இப்போ 2024 இந்த தேர்தல்களில் பெண்கள் 65% வாக்களித்தது இந்த முறை தான். கூடுதலான வாக்கு சதவீதம் பெண்களுடைய வாக்குகள் பதிவாகி இருக்கிறது கடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது. அது ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை போன்றே இங்கே மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்கிறது. இந்த திட்டம் பல மாநிலங்களில் இப்போ எடுத்து செல்லப்படுகிறது. அப்படியான ஒரு திட்டம் மகாராஷ்டிராலையும் இப்போ 5 தவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 5 தவணைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2,40,00,000 மேலாளர்களுக்கான
அந்த திட்டமாக அது இருக்கக்கூடியதாக பார்க்குறோம். பெரும்பகுதியானவர்களுக்கு அந்த திட்டத்தில் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இந்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் 2100 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியையும் கொடுத்திருக்கிறார் ஷிண்டே. அது பெருமளவுக்கு பெண்கள் மத்தியில் ஆதரவு தளத்தை உருவாக்கி கூடியிருக்கிறத பார்த்துருக்குறோம். அது ஒரு முக்கியமானதாக இருக்குதுன்னா, அதே போல் அறிவிக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான அறிவிப்புகள் சிலவையும் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதில் ரொம்ப குறிப்பாக ஆண்டுக்கு 3 எல்பிஜி சிலிண்டர் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஒரு தேர்தல் அறிவிப்பாக கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இது பெண்களை மையப்படுத்திய, பெண்களுடைய வாக்குகளை மையப்படுத்திய ஒரு அறிவிப்பு தான். அதே போல் இன்னொரு அறிவிப்பும் இருந்தது. கிட்டத்தட்ட அதுவும் தமிழ்நாட்டை ஒட்டியதாக இருக்கும். இங்கே முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், அதுக்காக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அதே விதமாக வேறு ஒரு திட்டத்தை அங்கே மகாராஷ்டிராவில் வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறார் ஷிண்டே. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்துருக்கிறது. அதில் ஃப்ரீ ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ஃபார் விமன் இன் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறாங்க. இலவசமாக கல்வி, ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை கொடுக்குறோம் அப்படிங்கிற திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு, வாக்குறுதியாக சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு வாக்குறுதி அதிகமாக ஈர்க்கப்பட்டதில் சீனியர் சிட்டிசன்களுக்கு, மூத்தோர்களுக்கான பயணம், அதாவது ஃப்ரீ பில்கிரிமேஜ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ப்ளஸ் பாப்புலர் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறதுனால ஷிண்டேவுடைய தலைமையிலான அரசாங்கத்திற்கான ஒரு மேண்டேட்டாக இப்போ வந்திருக்கிறத பார்க்குறோம். மிக பெரும் எண்ணிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, ஆட்சி அமைக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தல் பற்றிய நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஏன் கடைசி நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது, 72 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான காலகட்டத்திற்கு அந்த தேர்தல் ஏன் தள்ளி வைக்கப்பட்டது, இது ஹரியானாவோடு சேர்த்து நடத்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்கள். அதே போல் இவர் ஷிண்டேவும் அஜித் பவாரும் உடைக்கப்பட்டு அவர்கள் தனியாக ஒரு கட்சியாக தொடங்கி, ஒரு அமைப்பாக தொடங்கி, அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம், அதுக்கு அவங்களுக்கான சின்னம் எல்லாம் அவங்க தேர்தலில் போட்டியிட வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இவங்க கட்சிக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். பால் தாக்கரே அவருடைய மகன், அவர் தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றியை வரக்கூடிய சூழலில் அப்படி ஒன்றாக இருந்து வெற்றி பெற்ற ஒருவரை எதிர்த்து அவரிடமிருந்து அவருக்கு துரோகம் செஞ்சார் அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு முன்னாடி ஏக்நாத் ஷிண்டேக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டமாக, விமர்சனமாக இருந்தது. இப்போ அந்த துரோகத்திற்கான மக்கள் பாடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முன்வைக்கப்பட்ட இடத்துல இருந்து இத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் இது சரியா, அரசியல் நடைமுறைகளில் இது சரியாக இருக்கிறதா, இதுதான் ஒரு எத்திக்கல் பிராக்டிஸா அப்படிங்கிற கேள்விகளையும், அதில் அரசியல் இது சரியான அணுகுமுறையா அப்படிங்கிற விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வந்தாலும் மக்களுடைய மேண்டேட் இன்னைக்கு அவருக்கு வந்திருக்கிறது. ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் இன்னைக்கு மிக பெரும் மில்லியனர்ஸ் இருக்கக்கூடிய மும்பையினுடைய இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ரியாலிட்டி. இப்போது அடுத்தது யார் முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஃபட்னவிஸ் கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்பட்ட போது துணை முதலமைச்சராக இருக்கிறார் அங்கே பாஜகவினுடைய தலைவர் மகாராஷ்டிராவில். அவர் அதில் எந்த சிக்கலும் இருக்காது, நாங்கள் பேசி முடிவு செய்வோம் என்கிறார். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான இடங்கள் இருக்கின்றன. அதாவது ஆட்சியை பிடிப்பதற்கு 145 இடங்கள் போதும் என்கிற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கையை நெருங்கி இருக்கிறதுனால இதில் பிஜேபியும் அதில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்திற்கு வரலாம், அல்லது ஷிண்டேவுக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா. ஏன்னா தேர்தலுக்கு முன்னதாக முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்கப்பட்ட போது ஃபட்னவிஸ் கை காட்டியது ஷிண்டேவை நோக்கி தான். எனவே ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதலமைச்சராக வருகிறாரா அப்படிங்கிற கேள்விகள், அதுக்கான விடைகள் விரைவில் தெரிய வரும். ஆனாலும் இந்த உயரத்தை அவர் எட்டியிருக்கிறார். இதில் சிவசேனையினுடைய, குறிப்பாக பால் தாக்கரேனுடைய அரசியல் வாரிசாக, அவருடைய கொள்கையின் அரசியல் வாரிசாக, அவர் ஒரு ஹார்ட்கோர் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் பேசினவர். அந்த இடத்தை தக்க வைக்கக்கூடியவராக திரு ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு மாடரேட்டான ஒரு பாலிட்டிக்ஸை அல்லது ஒரு அரசியலை முன்னெடுத்தார் உத்தவ் தாக்கரேங்கிற இடத்துல இருந்தும் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது சிவசேனை யார் பக்கம், அல்லது மகாராஷ்டிரா மக்கள் அல்லது மராத்தியர்களுடைய ஆதரவு ப்ளஸ் பால் தாக்கரேனுடைய அரசியல் வாரிசு என்பதாகலாம் பல கணக்குகளுக்கான விடையாக திரு ஷிண்டே இந்த தேர்தலை பயன்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்கிற இடத்திலிருந்து அவருடைய இந்த வெற்றி என்பதும் கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தல் களமே பெரும் மாற்றத்தை நோக்கி செல்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் யார் என்கிற கேள்விக்கான விடையும் விரைவில் தெரிய வரலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.